மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். செந்நீர் சிந்தி நீர் சென்ற பாதை கண்ணீர் சிந்தி வருகின்றே நான் வருகின்றே. செந்நீர் காவியத்தில் உங்கள் கண்ணீர் கதைகளோடு பங்கேற்க பயணிக்க வந்திருக்கும் கடவுளின் கருணை முகங்களை திக்கெட்டும் மக்கள் இதயத்தில் ஊறி ஆனந்தனாக இருக்கும் இயேசு யார்? விண்ணகத் தந்தை இறைவனின் மன்னக பதிவிறக்கனான இறைமகனே இயேசு. மண்ணுலக வாழ் மக்களை விண்ணக வாழ்விற்கு ஏற்புடையவராக்கி வாழ்வில் ஏற்றம் பெறச் செய்வதே அவரது பணி. அதற்கான பணித்தளம் இயேசுவின் கல்வாரி பயணமும் கல்லறை விடியலும். இயேசுவின் சிலுவை பாதையின் நிகழ்வுகள் உலகில் உள்ள எல்லா கத்தோலிக்க ஆலயங்களிலும் அடையாளமாக்கப்பட்டிருக்கும். இயேசுவின் சிலுவை பாதை பயணத்தை ஆண்டுதோறும் புதுப்பித்துக் கொள்ளும் நாம் பக்தி பரவசங்களை தாண்டி நம் வாழ்க்கையை கீறி பார்ப்பதாக அமைய வேண்டும். நமது அன்றாடங்கள் காயப்பட்ட எருதுகளின் கழுத்து புண்ணை கொத்தி கிளறும் காகங்களின் அழகாக இருக்கிறதா, அல்லது மனித தாகத்துடன் காயங்களுக்கு கட்டுப்போட்டு வாகனத்தில் ஏற்றிச் சென்ற நல்ல சமாரியனின் கரிசனையாக இருக்கிறதா? சிலுவை பயணம் நமது நம்பிக்கைகளையும் நடவடிக்கைகளையும் வெளிவேடங்கள் ஆக்கிவிடக் கூடாது. இயேசு கண்ட சிலுவையின் நிலை அதுதான். வாருங்கள், கல்வாரி நாதனின் பயணத்தில் பாதங்கள் பதித்து பயணிப்போம். இயேசு உயிர் நீத்த இந்த புனித வெள்ளி என்று இப்பேராலய வளாகத்தில் இயேசு நடந்து சென்ற நிலைகளை நினைவு கூர்ந்து நாமும் சிந்திக்க ஜெபிக்க எங்கே கூடியிருக்கிறோம். இறைமகனை செந்நீர் சிந்தி நீர் சென்ற பாதையில் கண்ணீர் சிந்தி நாங்கள் வருகின்றோம். நாங்கள் உமக்கு எதிராக, எங்கள் சக மனிதருக்கு எதிராக செய்த பாவங்களை தவறுகளை நினைத்து உணர்கின்ற மனத்துயரின் அடையாளமாக நாங்கள் மாற விரும்புகிறோம். மாறுவோம் என்னும் மன உறுதியின் அடையாளமாக எங்கள் கண்ணீர் அமையட்டும்.
இந்த புனித வெள்ளி அன்று எங்கள் கண்ணீர் காணிக்கையை ஏற்று மாற்றத்தை எங்களுக்கு கொடையாக தந்தருளும். நியாயம் கிடைக்கவில்லை. பாடுகளின் முதல் நிலை. இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். ஒரு போலியான புதிரான வழக்கு விசாரணை நடந்து முடிகிறது. மதத்தின் காவலர்களே பொய் குற்றச்சாட்டுக்களை சுமத்த, நீதியை காக்க வேண்டிய ஆளுநரே தன்னை காத்துக்கொள்ள கை கழுவுகிறார். உண்மைக்கும் நன்மைக்கும் அன்பிற்கும் இரக்கத்திற்கும் இங்கே மரண தண்டனை கிடைக்கிறது. உலகில் எத்தனை நீதிமன்றங்களில் இப்படி ஒரு நாடகம் எத்தனை முறை நடக்கிறது? நீதி நிலை குலைந்து போக, அநீதி ஜெயித்து ஆணவத்தோடு எக்காலமிட நாம் எத்தனை முறை உதவி செய்திருக்கிறோம். கபதா என்னும் கல் தளம் நடுவர் இருக்கை, கபடதாரி பிலாத்து அதனை களங்கப்படுத்துகிறார் அநியாய தீர்ப்பு வழங்கி. மலர்ச்செடி வேர் பிடிக்காத மண்ணும், நீதி நியாயங்கள் கிளை பரப்பாத மனங்களும் காலத்தின் கழிவுகளே. இன்னும் நமது நாட்டில் ஆயிரக்கணக்கான சிறை கைதிகள் முதல் கட்ட அறிக்கையோ பூர்வாங்க நீதிமன்ற விசாரிப்போ இன்றி ஆண்டு கணக்காக சிறையில் இருக்கிறார்களே. நாமும் காரணமா? ஜெபம். இயேசுவே இறைவா, பிலாத்துவை மட்டும் பொய் சொல்லி நாங்கள் தப்பித்துக் கொள்ள இயலாது. எங்கள் இதயம் என்ற நீதிமன்றத்தில் எத்தனையோ நிரபராதிகள் தண்டிக்கப்பட்டிருக்கின்றனர். குற்றமே அறியாதவர்களுக்கு அங்கே குற்றவாளி பட்டம் கிடைத்திருக்கிறது. சிறிய குற்றங்களுக்கும் பெரிய தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. முழு உண்மையை அறியாவிட்டாலும் எங்கள் அறிவாற்றலை பயன்படுத்தி சிலரை குற்றவாளிகள் ஆக்க நாங்கள் வாதாடி இருக்கிறோம். மாசற்றவராக இருந்தும் அநியாயமாக தீர்ப்பிடப்பட்ட நல்லோரின் பிரதிநிதியாக இங்கு நின்று கொண்டிருக்கும் இறைமகனே இயேசுவே, எங்களை மன்னித்தருளும்.
எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நம்பிக்கையாளர் மக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. மனிதரெல்லாம் செய்த பாவக் கொடுமையெல்லாம், பாரில் மனிதரெல்லாம் செய்த பாவக் கொடுமையெல்லாம், பாவ சிலுவை கழுமரமாக, பாவ சிலுவை கழுமரமாக பரமம் நீ எடுத்தாய், அதனை தோளில் பாடுகளின் இரண்டாம் நிலை. இயேசு சிலுவையை ஏற்றுக்கொள்கிறார். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இறை ஆட்சியை ஏற்படுத்த வந்த இயேசுவை இகழ்ச்சிக்குரிய அரசனாக காவலர்கள் இழிவுபடுத்துகிறார்கள். புயலாய் வீசிய காற்றையும் அலையாய் எழுந்த கடலையும் மலையாய் எழுந்து தன் வார்த்தை வல்லமையால் அடக்கிய இயேசு தம் மீது கட்டவிழ்க்கப்பட்ட வன்முறையை அடங்கி போன கடலாய் அனுமதிக்கிறார். பாரமென்று நினைத்தால் தோள்கள் தாங்காது, தூரமென்று நினைத்தால் கால்கள் நடக்காது என தன் மீது ஏற்றப்பட்ட சிலுவையை பணிவாய் ஏற்கிறார். சாலையின் வேகத் தடையை நாம் போக தடையாய் நினைக்கிறோம். அது எல்லாருக்கும் தான் என்பதை மறக்கிறோம். சிலுவையில்லா வாழ்வு யாருக்கும் வாக்களிக்கப்படவில்லை. சூரியனை மறைக்கும் மேகத்தை அதன் ஒளி கொண்டுதான் பார்க்க முடியும். நமது துன்ப துயரங்கள், பாவங்கள், பகைமைகள், கோபங்கள், காமங்கள், பழிதீர்க்கும் எண்ணங்கள் எல்லாம் சூரியனை மறைக்கும் மேகங்களாக இயேசுவை நம்மிடமிருந்து மறைக்க முடியும். ஆனால் தொய்வில்லா ஜெபம் இயேசுவை நமக்கு அடையாளப்படுத்தும். முத்து சிப்பிக்குள் சிறு மணலோ துரும்போ நுழைந்து விட்டால் அது உயிரினத்தின் உடலை உறுத்தும். அதனை தடுக்க பளபளப்பான பளபளக்கும் திரவத்தை அதனை சுற்றி சுரக்கும். பலியும் போகும், முத்தும் உருவாகும். சிலுவைகள் வருத்தும் போது நமது ஜெபம் சிலுவையை சலுகையாக மாற்றும். ஜெபம். அன்பின் உருவே அண்ணலே, அன்பின் மிகுதியால் தான் நீர் சிலுவையின் சுமையை பொருட்படுத்தாமல் அதை வாங்கி ஏற்றுக்கொள்கிறீர். எங்கள் சுமையை மறக்க எங்களுக்கு அன்பை தாரும். எங்களை அன்பு செய்பவரையும் எங்கள் அன்பை எதிர்பார்ப்போரையும் துன்பப்படுவோரையும்
இன்னும் அதிகமாக நாங்கள் அன்பு செய்ய அருள் புரியும். சிலுவைகளை வாழ்வில் சுமந்து தள்ளாடி நடக்கும் மக்களை நாங்கள் அன்பு செய்ய அருள் தாரும். உம்மை போல நாங்களும் சிலுவையை அணைத்துக் கொண்டு உற்சாகமாக நடக்காத நேரங்களுக்காக மனம் வருந்தி உம் மன்னிப்பை வேண்டுகிறோம். எங்களை மன்னித்தருளும் இறைவா. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. பாடுகளின் மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறையாக கீழே விழுகிறார். இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமிடமிருந்து ஒரு மரம் விலக்கப்பட்டது. கல்வாரியில் இயேசுவின் மீது ஒரு மரம் சுமத்தப்பட்டது. பணத்துக்கு விலையாகி போன யூதாஸ் அந்நிய நிலத்துக்கு பிணமாகி போனான். கல்வாரி பாதையில் இயேசு மனித இனத்தின் கொடுமையான செயல்களால் வீழ்த்தப்படுகிறார். அவர் சாய்ந்தாலும் சந்தன மரமாய் மீட்பு மனம் வீச எழுகிறார். நமது போலி கௌரவங்களும் வரட்டு பிடிவாதங்களும் தகுதி தாண்டிய ஆசைகளும் பணப்பற்றும் கூடா உறவுகளும் நம்மை கட்டுடைப்பு செய்யக்கூடியவை, வீழ்த்தக்கூடியவை. நமது பொறாமை, சுயநலம், சூழ்ச்சி, பொல்லாங்கு, போதை பழக்கங்கள் பிறரை வீழ்த்தக்கூடியவை. இவைகளையெல்லாம் எண்ணி வருந்தும் போது நாதர் இயேசு கரம் நீட்டுவார், நம்மை கட்டி எழுப்புவதற்கு, தட்டி திருத்துவதற்கு. ஜெபம். கரம் கொடுப்பார் யாருமின்றி தரையில் விழுந்து கிடக்கும் அன்பு இயேசுவே, பாவத்தில் விழுந்து விட்ட மனுக்குலத்தை கை தூக்கி மீட்க நீர் வந்ததனால் தானே உமக்கு இந்த நிலை. இறைவனாகிய நீர் இப்படி தரையில் விழுந்து கிடக்கும் காட்சி எங்களுக்கு சாதாரணமாக தோன்றுகிறதோ, அப்படியே பாவத்தில் விழுவதும்
எங்களில் பலருக்கு சாதாரணமாக தோன்றுகிறது. இறைவா, இந்த அற்ப வாழ்வுக்கு பின் அழியா பெருவாழ்வு ஒன்று இருப்பதை நாங்கள் உணர்ந்து உமக்கும் பிறருக்கும் எதிரான குற்றங்களை செய்யாது இருக்க எங்களுக்கு ஆற்றல் தாரும். எங்களது குற்றங்கள் யாவற்றையும் நாங்கள் உணரச் செய்தருளும். எங்களை மன்னித்தருளும் இறைவா. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. சீயும் நிலை கண்டு கண்ணில் வழியும் கண்ணீரா. சீயும் நிலை கண்டு கண்ணில் வழியும் கண்ணீரா. தாயவர் தன்னை காணும் பேரை, தாயவர் தன்னை காணும் பேரை ஆளாய் பெறுவதையா, திருவாராய் கனிந்ததையா. பாடுகளின் 4ஆம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். அன்பான என் மகனே, உயிரான என் செல்வமே, சாவை நோக்கி போகின்றாயே, எவ்வாறு உன்னை பிரிவே? அன்பான என் மகனே, உயிரான என் செல்வமே, மானிடர் பாரில் செய்திட்ட பாவம் மாசில்லா உன்னை மாய்க்க வந்ததோ. மானிடர் பாரில் செய்திட்ட பாவம் மாசில்லா உன்னை மாய்க்க வந்ததோ. நீதிக்கும் நேர்மைக்கும் பாடுபட்டாயே, நீதியும் உன்னை கைவிட்டதோ. நீதிக்கும் நேர்மைக்கும் பாடுபட்டாயே, நீதியும் உன்னை கைவிட்டதோ. சாவை நோக்கி போகின்றாயே, எவ்வாறு உன்னை பிரிவே? அன்பான என் மகனே, உயிரான என் செல்வமே,
என்னுயிர் போலே உந்தனை வளர்த்தேன் நீப்படும் வேதனை எவ்விதம் சகிப்பேன் என்னுயிர் போலே உந்தனை வளர்த்தேன் நீ படும் வேதனை எவ்விதம் சகிப்பேன் பெற்ற தன் பாசம் துடிக்கின்றதப்பா பேதை உலகினில் ஏன் பிறந்தேன் பெற்ற தன் பாசம் துடிக்கின்றதப்பா பேதை உலகினில் ஏன் பிறந்தேன் சாவை நோக்கி போகின்றாயே எவ்வாறு உனை பிரிவே அன்பான என் மகனே உயிரான என் செல்வமே சிலுவை பாதையில் தாயும் மகனும் சந்திக்கின்றனர். தன் மகனை இந்நிலையில் காணும் எந்த தாய் வேதனையில் துடிக்க மாட்டாள்? நன்மையை தவிர வேறு எதுவும் செய்யாத தன் மகனை, அன்பை தவிர வேறு எதுவும் அறியாத தன் மகனை இந்நிலையில் காணும் இந்த தாய் எப்படி பரிதபித்து கலங்கி இருப்பாள்? முள்முடி, உடல் எங்கும் காயங்கள், காய்ந்து போன இரத்தம், வேதனையும் சோர்வும் அலைக்கழிக்கும் உடல். என் அன்பு மகனுக்கு ஏன் இந்த நிலை என்று தவிக்கிறாள், துடிக்கிறாள். எந்த விதத்திலும் தன் மகனுக்கு உதவ முடியவில்லையே என்று துடிக்கிறாள். அன்னை மரியாவுக்கும் இருந்தது பதற்றம், குழப்பம், போராட்டம், மரண பயம், மனபயம். இயேசுவின் பிறப்பு செய்தி அறிவிக்கப்பட்ட போதும், திருமணத்திற்கு முன் கருவுற்றதும், சூசை எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப் போகிறார் என்று குழம்பிய போதும், பெத்லகேமில் பேறுகாலத்திற்கு இடமின்றி தவித்த போதும், குழந்தையை காப்பாற்ற எகிப்திற்கு ஓடிய போதும், ஆலயத்தில் சிமியோனின் அறிவிப்பும், சிறுவன் இயேசுவை வளர்த்தெடுத்து பாதுகாக்க வேண்டுமே என்ற போராட்டமும் அன்னை மரியாவுக்கு மலைப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தத்தான் செய்தன. இருப்பினும் இறை வார்த்தையை நம்பினாள், ஏற்றாள், அதை நேசிக்கவும் செய்தாள், தன் மனதிலே இருத்தி தியானிக்கவும் செய்தாள். இப்போது பாடுகளின் பாதையிலே பாரம் தூக்கி பயணிக்கும் மகன், அதனை உள்ளத்திலே தாங்கி தளர்ந்த நடைபோடும் அன்னை, இருவரின் பார்வைகள் சந்திக்கின்றன. தாய் துன்புறுகிறாள், மகன் துணிவு பெறுகிறான். பாச பரிவர்த்தனை, அர்த்தங்கள் ஆயிரம். ஜெபம். தாயே மாமரியே, 30 ஆண்டுகளாக கண்ணின் மணியென நீ போற்றி காத்து வந்த உன் அன்பு மகனை
இந்நிலையில் காண வேண்டியிருக்கும் என்று கனவிலும் நினைத்திருப்பீரா? பாரச் சிலுவை, முள்முடி, வழிந்தோடும் இரத்தம், உழுது போட்ட நிலம் போல காட்சியளிக்கும் உடல், இவையெல்லாம் உமது மகனுக்கு ஏன் என்று தவித்து கலங்குகிறீரா? தாயே, உம் திருமைந்தனின் துன்பங்களுக்கு காரணம் இந்த பரிசேயரும் யூதர்களும் மட்டுமல்ல, ரோமை ஆளுநரும் வீரர்களும் மட்டுமல்ல, அவர் மனதை துன்புற வைக்கும் நாங்களும் தான். எங்களை மன்னித்தருளும் தாயே. இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. பரிவு தோன்றவில்லை, நெஞ்சில் பாசம் தோன்றவில்லை. பாடுகளின் 5ஆம் நிலை. சீமோன் இயேசுவுக்கு உதவுகிறார். இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். மனிதவில்லா மதம், கரையான் அரித்த மரம், கரிசனை இல்லா கிறிஸ்துவம், காய்ந்து போன பூச்சரம். கடவுள் கொடுக்கும் வலிமை, வாய்ப்பு, வசதிகள் எல்லாம் உனது உயர்வுக்கு மட்டுமல்ல, பிறரது உதவிக்காகவுமே. இதை நினைவில் கொள்ளுதல் சிறப்பு. எவ்வுயிர் துடிப்பினும், கண்கள் நீர் வடிப்பினும், தன் உயிர் துடிப்பதே கிறிஸ்தவம். குருகுலத்தை சார்ந்தவரும் பரிசேயரும் கள்வர்களால் காயப்பட்டு பாதையிலே குற்றுயிராய் கிடந்த வழிபோக்கனை பார்க்கிறார்கள். காயப்பட்டவனுக்கு உதவிக்கரம் நீட்டினால் தனக்கு என்ன ஆகும் என யோசிக்கிறார்கள், நடையை கட்டுகிறார்கள். சமாரியன் பார்க்கிறான், இவனுக்கு உதவாவிட்டால் அவன் நிலை என்ன ஆகும் என யோசிக்கிறான், உதவுகிறான். இயேசு சிதைக்கப்பட்ட நிலையில் பயணிக்கிறார். கை தாங்களாக வருகிறார் சீமோன். தோள் வலித்தாலும் பிறருக்காக துடுப்பு வலிப்பதே தொண்டு. தளர்ந்த இயேசுவுக்கு தைலமாகி உதவுகிறார் சீமோன். பயனுள்ள வாழ்க்கை என்பது பிறருக்கு பயன்பட வாழ்வது. நான் யாருக்காவது அறிவுரை சொன்னால் அதன்படி நடக்கிறார்களா என்று பார்க்கிறேன். பொருள் உதவி செய்தால் சரியானபடி செலவழிக்கிறார்களா என விசாரிக்கிறேன். ஏழைக்கோ படிப்பிற்கோ உதவினால் கொஞ்சம் வீட்டிற்கு வந்து இதை செய்துவிட்டு போ என்கிறேன். இங்கெல்லாம் உதவிகள் உரிமையை நிலைநாட்டுகின்றன. மனிதனின் தனித்தன்மை மறுக்கப்படுகிறது. ஜெபம். இயேசுவே இறைமகனே, இந்த நிலையிலும் அன்பும் அமைதியும் தவழும் உமது திருமுகத்தை காண சீமோனின்
மனம் மாறுகிறது. உமக்கு உதவுவது தனக்கு கிடைத்த பெரும் பேரென்று உணர்ந்து மலர்ந்த முகத்தோடு அவர் உமக்கு தோள் கொடுக்கிறார். இயேசுவே, சீமோனிடமிருந்து நாங்கள் பாடம் கற்றுக்கொள்ளச் செய்யும். பல வேளைகளில் பாரச் சிலுவை சுமந்திடும் மனிதர்களை பார்த்தும் பார்க்காதது போல நாங்கள் நடந்து செல்கிறோம். நீர் இன்னும் வேறு பல பல பாதைகளில் வெவ்வேறு மனித உருவங்களில் சிலுவை சுமந்து வருகிறீர் என்பதை காண தவறியதற்காக எங்களை மன்னித்தருளும் இறைவா. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. பார்வை மறைக்கிறதே அவர் வேலை குருதி என்று. பார்வை மறைக்கிறதே அவர் வேலை குருதி என்று. துணிவு கொண்டு துணியை கொண்டு துணிவு கொண்டு துணியை கொண்டு தூயின் முகம் துடைத்தார். அவரும் தூகில் முகம் பதித்தார். பாடுகளின் 6ஆம் நிலை. வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இயேசு தன் பணி வாழ்வில் பலதரப்பட்ட பெண்களை உயர்த்தி பிடிக்கிறார். கல் எறிய நின்றவர்களை தன் சொல் எரிகளால் விரட்டி பிடிபட்ட பெண்ணை இரக்கத்தின் படிகளில் உயர்த்துகிறார். இரத்தப்போக்குடைய பெண்ணை கூட்டத்தின் மத்தியிலும் தன் உணர்வு அலைகளால் நலமாக்குகிறார். சீரிய பெனீசிய பெண்ணின் தளர்ந்த நம்பிக்கையை வியந்து மகனை குணமாக்குகிறார். நயின் நகரத்தில் பாடையில் கிடந்தவனை பெற்ற தாயிடம் ஒப்படைக்கிறார். நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என உரிமையோடு கேட்ட சகோதரிகளிடம் லாசரை ஒப்படைக்கிறார். உச்சி பொழுதில் சமாரிய பெண்ணிடம் உரையாடி அவளை பிறபெற்ற பேசும் தூதுரை பணிக்கு மாற்றுகிறார். மகதலேன் மரியா இயேசுவின் பணி வாழ்வில் சிறப்பிடம் பெறுகிறார். பாடுகளின் பாதையில் பரிவின் பர்வதமாக எழுகிறாள் வெரோனிகா. நல்ல சமாரியனை சீமோனில் கண்ட இயேசு தனிமைப்படுத்தப்பட்ட என்னை காண வந்தாய் என்ற தன் போதனை வெரோனிகாவில் நிறைவேறுவதை காண்கிறார் இயேசு. அதற்கு சாட்சியமாக தன் முகச்சாயலை அவளது துணியில் பதிவு செய்கிறார். நகல் எடுத்த துகில் பிறர் நல பணியை அடையாளப்படுத்திட. ஜெபம். எங்களில் பலரிடம் வெரோனிகாவிடம் இருந்த அன்பு இருக்கிறது. ஆனால் இயேசுவே, எதற்கும் அஞ்சாத துணிவு இல்லை. உம்மையும் பிறரையும் அன்பு செய்ய மனம் இருக்கிறது. ஆனால்
பிறர் என்ன நினைப்பார்களோ என்ன சொல்வார்களோ என்ற பயமும் இருக்கிறது. பல நேரங்களில் சக மனிதரின் துன்பத்தை துடைக்க நாங்கள் முனைப்புடன் செயல்பட்டது இல்லை. எங்கள் ஆறுதலால் உதவிகளால் பிறர் கண்ணீரை துடைக்க நாங்கள் முயன்றது இல்லை. எங்களை மன்னித்தருளும் இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. மீண்டும் எழுந்தீரே, நீராய் தொடர்ந்து நடந்தீரே. பாடுகளின் 7ஆம் நிலை. இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இயேசு தனது பார்வையிலும் வார்த்தைகளிலும் தொடுதலிலும் புதுமைகளை நிகழ்த்தியவர். இயேசு பொட்டு பூச்சியும் அல்ல, புழுதி காற்றிலே சிக்கிய துரும்பும் அல்ல. இருப்பினும் மனிதன் அவரை மண்ணிலே புரட்டி விட்டான். இதோ 2ஆம் முறை மண்ணிலே சரிகிறார். போர்க்களத்திலே பதுங்கு குழிகள் கோழைத்தனம் அல்ல, விழுகின்ற தண்ணீர் தான் மின் சக்தியை உருவாக்குகிறது. இயேசுவின் வீழ்ச்சியிலே மீட்பின் சக்தி எழுச்சியாகும். அன்றைய ஆட்சியாளரை குள்ள நரிகள் என்று இயேசு விமர்சித்தார். மதவாதிகளை கொசுவை வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குபவர்கள் என வசை பாடினார். அவருடைய சமூக விழிப்புணர்வுகளில் தனக்கென களஞ்சியத்தை விரிவாக்கும் மனிதனையும், தெருவோர லாசரை புறக்கணிக்கும் செல்வந்தனையும், குழந்தைகளுக்கும் சிறுவர் சிறுமியருக்கும் இடரலாய் இருப்போரையும் கொந்தளிக்கும் வார்த்தைகளால் கந்தகமாக எச்சரிக்கிறார். போதகர் இயேசுவை போராளியாக கண்டவர்கள் வீழ்த்தி விட்டார்கள் மண்ணிலே அவரை. ஜெபம். எழுந்து மீண்டும் நடந்த இயேசுவே, தளர்ந்து போகாமல் உடைந்து போகாமல் எங்கள் மனங்களை காத்தருளும். எங்கள் ஆற்றலின் மீது நாங்கள் நம்பிக்கை இழந்தாலும் அருளின் மீது என்றுமே நம்பிக்கை இழக்காமல் எழுந்து தொடர்ந்து செல்ல இறங்கி அருள் புரியும். எங்கள் சொல்லால் செயலால் சுயநலத்திற்காக பிறரை துன்புறுத்திய நேரங்களுக்காக எங்களை மன்னித்தருளும் இறைவா. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. மகளிர் மறையவில்லை, அவர் அன்பு குறையவில்லை. மகளிர் மறையவில்லை, அவர் அன்பு குறையவில்லை. இகமதை மீட்கும் இறைமகன் உனக்கா, இகமதை மீட்கும் இறைமகன் உனக்கா, அழுது ஓயவில்லை, கைதொழுது ஓயவில்லை. பாடுகளின் 8ஆம் நிலை. எருசலேம் பெண்கள் இயேசுவுக்காக அழுகிறார்கள். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இயேசுவின் கல்வாரி பயணம் சீடர்களுக்கு பேரிடராய் மாறிப்போனது. திருத்தூதர்கள் திரும்பி பார்க்காமல் மறைந்தார்கள். பின்பற்றியவர்கள் பின்வாங்கி போனார்கள். அரிது அரிது மானிடராய் பிறத்தல், அதனிலும் அரிது மாதராய் பிறந்திடல். மாதராய் பிறப்பதற்கு மாதவம் புரிந்திடல் வேண்டும். இப்போது தாய்க்குளம் வாய் விட்டு அழுகிறது, ஓலவிட்டு ஒப்பாரி வைக்கிறது. ஏனெனில் எருசலேமில் கொல்லப்படும் இறைவாக்கினராகவும் இயேசு அடையாளப்படுத்தப்பட்டிருந்தார். ஒரு சமயம் இயேசு ஒலிவ மலையில் நின்று எருசலேமை நோக்கி கண்ணீர் வடித்தார். அதே எருசலேமின் புறப்பகுதியில் கல்வாரி பாதையில் எதிர்கால எருசலேம் அழிவில் எருசலேம் மகளிரும் அவர்தம் பிள்ளைகளும் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற ஆதங்கத்தில் அருள் உரை ஆற்றுகிறார். கரிசனையின் கடவுள், கண்ணீர் துடைக்கும் கடவுள். அவர் கேட்டுக் கொடுப்பவர் அல்ல, கொடுப்பதற்காகவே காத்திருக்கும் இறைவன். அழுகை கடவுளை கசிய வைக்கும் என்பதை குறிப்பால் உணர்த்துகிறார். ஜெபம். ஆறுதல் சொல்லும் இயேசுவே, எங்களின் ஆதரவே, உமது சொற்களை நாங்கள் கேட்பதில்லை. இது போன்ற சமயங்களில் உமக்காக சில வேளைகளில் அழுகிறோம். ஆனால் நீர் சொன்னது போல எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் அழுவதில்லை. மனித இனத்தின் துன்பங்களை பார்த்து நாங்கள் அழுவதில்லை. அழுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொன்ன இயேசுவே, நாங்கள் அழச் செய்தருளும். பிற மனிதரின் துன்பம் கண்டு இரங்காத எங்களை, பிறரின் துயர் கண்டு இரங்காத அழாத எங்களை மன்னித்தருளும் இறைவா.
எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. பாதையில் விழும் நீரே, தனியாய் நீங்கும் எழுந்தீரே. பாடுகளின் 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இயேசு இன்றைய பிரச்சனைகளுக்கு நேற்றைய தீர்வுகளை ஏற்றவர் அல்ல. சட்டமெல்லாம் சரிவர கடைபிடிக்கிறேன் என்று பட்டியலிட்டு தன்னை உயர்த்தி கொண்டு மற்றவனை ஏளனமாக பார்த்த பரிசேயனுக்கு இயேசு ஏற்பளிக்க மறுக்கிறார். கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கி அருளும் என தன்னை தாழ்த்திய வரி தண்டும் ஆயக்காரனுக்கு ஏற்பளிக்கிறார். எங்கெங்கு காணிடும் இறைவனடா, அது இரக்கத்தின் விந்தையடா என்று பாவப்பட்டவர்களுக்கும் காயப்பட்டவர்களுக்கும் ஊனப்பட்டவர்களுக்கும் நேயத்தை பொழிந்தவர் இயேசு. பாது சூது நிறைந்தவர்கள் வளைத்து போட்டதால் வழியில் சரிந்து கிடக்கிறார் இயேசு. நமது அன்றாடங்களில் குறை நீக்கி மற்றவர் மீது நிறை காண்கிறோமா? புரளிகளை பரப்பி புண்ணாக்குகிறோமா? நாம் நடை போடுவது சுதந்திர நாடாக இருந்தாலும் சுயநல காடுகளிலே சுற்றுகிறோமா? குடும்பங்களில் வரவு என்றால் உறவு, செலவு என்றால் பிரிவு என்கிற வணிகத்தன்மை தலை தூக்குகிறதா? இங்கெல்லாம் கிறிஸ்தவ விசுவாசங்கள் வேஷங்களாகி போகின்றன. மாபரன் இயேசு மண்ணிலே தள்ளப்படுகிறார். ஜெபம். எங்களுக்காக விழுந்த எங்கள் மீட்பரே, இனி எழவே முடியாது என்று சோர்ந்து போனவர்கள், மனம் தளர்ந்து உடைந்து போனவர்கள், இனி தங்களால் மாறவே இயலாது என்று தங்கள் மீதே நம்பிக்கை இழந்தவர்கள், ஒரு பெரும் குற்றத்தினால் அது ஏற்படுத்தும் குற்ற உணர்வினால் தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள நினைப்பவர்கள், இப்படி விழுந்து கிடக்கும் மனிதனை நினைக்காத எங்களை மன்னித்தருளும் இறைவா. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக.
வதைத்தவரே உன் உள்ளம் சிதைக்கின்றார். உடலை வதைத்தவரே உன் உள்ளம் சிதைக்கின்றார். உடைகளை ஊறித்து உணர்வுகள் மீதித்து உடைகளை ஊறித்து உணர்வுகள் மீதித்து வாழ்வை தழைகின்றார். பெரும் பாவம் புரிகின்றார். பாடுகளின் 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இயேசு கல்வாரியை அடைந்து விட்டார். இரத்தத்தில் தோய்ந்து உடலோடு ஒட்டியிருந்த ஆடை பீத்து எடுக்கப்படுகிறது. காயத்தின் வாய்கள் இதோ மீண்டும் திறக்கின்றன. நிர்வாணப்படுத்தப்படுகிறார் இயேசு. அவமான உணர்வில் மனம் கூசி நிற்கிறார். இன்றைய காலகட்டத்தில் மனித மாண்புக்காக அணியப்படும் ஆடைகள் மனங்கள் பேதலிக்க காட்சி பொருளாக அணிவது கண்கூடு. ஆடை பாதி ஆள் பாதி என்பார்கள். ஆள் பாதி ஆடையின்மை பாதி என்றாகிவிட்டது என்று கதைகளை வைத்து படம் எடுத்தவர்கள் இன்றோ சதைகளை வைத்து படம் எடுக்கிறார்கள். மனிதன் நிர்வாணங்களை பௌர்ணமியாக்குகிறான். கவர்ச்சிகள் காசாக்கப்படுகின்றன. மனங்கள் மாசடைந்து போகின்றன. ஆடம்பரம் என்பது நாமே தேடிக்கொள்ளும் வறுமை. எளிமை நம்மை தேடி வரும் பழமை. இறந்த பெண்ணின் உடலில் பிறந்த வீட்டு கோடி துடி போர்த்தி புதைப்பது நமது தமிழர் பண்பாடு. எனவே ஆடைகள் ஆபாசங்களுக்கு மேடைகள் ஆகிவிடக் கூடாது. சிறுவர் சிறுமியர் மாணவ மாணவியர் பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுவது முதல் பக்க செய்தியாகிக் கொண்டிருக்கிறது. மிருகங்களுக்கு பருவம் உண்டு. மனிதன் பருவம் இன்றி மிருகமாகிக் கொண்டிருக்கிறார். பொது இடங்களில் பெரிய இயந்திர கற்களை நாம் வைக்க வேண்டும். சிறுவர் சிறுமியருக்கு இடரலாய் இருப்பவரை பற்றி இயேசு சொன்ன வார்த்தைகள் அவற்றிலே எழுதப்பட வேண்டும். அவர்கள் கழுத்திலே இயந்திர கல்லை கட்டி ஆழ் கடலில் அமிழ்த்தி போட வேண்டும். ஜெபம். நன்மையின் உருவே நாயகனே, பெத்லகேம் தொழுவத்திலும் உமக்கு உடையில்லை, கந்தை துணிதான் இருந்தது. கல்வாரியிலும் உமக்கு உடையில்லை. அவமானப்படுத்தப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் இயேசுவே, எங்கள் பகட்டினை, தேவையில்லாத ஆடம்பரத்தை, வீண் செலவுகளை மன்னித்தருளும். பிற மனிதர்களின் தன்மானத்தை, மனித மாண்பினை குலைக்க பார்த்த
எங்கள் செயல்களுக்காக எங்களை மன்னித்தருளும் இறைவா. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. பாடுகளின் 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இயேசுவின் கரங்களிலும் கால்களிலும் அடித்து இறக்கப்படும் கூரிய ஆணிகள், அறுபட்ட இரத்த நாளங்களில் இருந்து பீரிட்டு சிதறும் இரத்த வெள்ளம். இயேசு அனலில் சிக்கிய புழுவாக நெளிகிறார். இறைவாக்கினர் கூறுகிறார், அவரது காயங்களால் நாம் குணமாக்கப்பட்டோம். இயேசுவின் உடலில் இறக்கப்பட்ட ஆணிகள் மனித மீட்பின் ஏணிகள். காயங்கள் இல்லாமல் கனவுகள் காணலாம், ஆனால் காயங்கள் இல்லாமல் வெற்றி காண முடியாது. காயங்கள் கப்பலாக வேண்டும் பிறவி பெருங்கடலை கடப்பதற்கு. இன்றைய சமுதாயத்தின் கூறுகளை ஜாதி என்னும் கத்தரிக்கோல் வெட்டி பிரிக்கிறது. தடை போட்டாலும் தமிழகத்தின் பல பகுதிகளில் விடை கொடுக்க மறுக்கிறது ஜாதி பிரிவினை. ஜாதி கௌரவ கொலைகள், அடிதடி கலவரங்கள் கதகளி ஆடுகின்றன. பூக்காரியிடம் வாங்கும் பூக்களில் கூட ஜாதிவல்லி என்று பிரித்து பேசுகிறோம். வாகனத்தில் கீறல் ஏற்பட்டால் கொதிப்படையும் நாம், உறவுகளில் கீறல் ஏற்பட்டால் வருந்துகிறோமா? காயப்பட்ட எதையும் யூதர்கள் கடவுளுக்கு காணிக்கையாக்க மறுத்தார்கள். இயேசு தன் காயங்களால் தந்தைக்கு பலிப்பொருள் ஆகிறார். நாம் யார்? காயங்களை ஏற்பவர்களா, காயங்களை ஏற்படுத்துகிறவர்களா? ஜெபம். கருணையின் உருவே, உம்மை தீர்ப்பிட்டு உம்மிடம் சிலுவையை தந்தபோது அதனை அன்போடு வாங்கி நீர் அணைத்துக் கொண்டீரே. இப்போது ஆணிகளால் சிலுவையோடு பிணைக்கப்பட்டீர். அன்று முதல் சிலுவையின் இழிவும் இகழ்ச்சியும் போய் உம்மோடு இணைத்து சிலுவையின் வெற்றியின் அடையாளமாய் மாறிவிட்டது. இன்று உலகெங்கும் கட்டிடங்களில், இல்லங்களில், ஆலய உச்சியில், பீடத்தில், கல்லறையில் என்று
எல்லா இடங்களிலும் கம்பீரமாக நிற்கிறது சிலுவை. சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் இறைவா, உமது பேரன்பு எங்கள் எண்ணத்தில் பதியட்டும். பாவிகளாகிய எம்மீது நீர் கொண்ட பேரன்பை நாங்கள் உணராதவர்களாக, மதிக்காதவர்களாக வாழ்ந்ததற்காக எங்களை மன்னித்தருளும் இறைவா. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. என்னை மீட்பதற்கே என்ன விலை கொடுத்தார்? என்னை மீட்பதற்கே என்ன விலை கொடுத்தார்? என்னுயிர் துறந்து விண்கலம் திறந்து, என்னுயிர் துறந்து விண்ணகம் திறந்து என்னை மீட்டு விட்டார். தேவா என்றும் உமதாக்கினார். பாடுகளின் 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். கல்வாரி சிகரமதில் கல்லென்ற காவலனாய், கல்வாரி சிகரமதில் கல்லென்ற காவலனாய், கருணாளரும் கனிவாளரும் சிலுவையில் தோன்றும் என்னை சுவைப்பார், என்னை சுவைப்பார். கல்வாரி
தொங்கும் செம்மறி பலியாகும் நேரம் இது. 33 ஆண்டுகள் ஊரெங்கும் ஒலித்த அன்பின் ஜீவராகம் இதோ ஓயப் போகிறது. தனது அன்னை உட்பட அத்தனையையும் மனிதருக்கு கொடுத்துவிட்டு அவர் உயிரையும் கொடுக்கிறார். காலம் தோன்றியது முதல் கரைந்து அழிந்த வினாடிகளில் எல்லாம் மிக உன்னதமான விலை மதிக்க முடியாத நிமிடம் இறைமகன் இயேசுவின் ஆவி பிரிகிற இந்த நேரம். எல்லாம் முடிந்தது எனச் சொல்லி தலை சாய்த்து உயிர் விடுகிறார். இறப்பை சந்திக்காத வரை நாமெல்லாம் அதற்கு பயப்படுவதில்லை. ஆனால் சந்திக்கும் வேளை வரும்போது பயம் தொற்றிக் கொள்கிறது, நம்மை பற்றிக் கொள்கிறது. இயேசு தன் வேதனை நிறைந்த பாடுகளையும் இறப்பையும் 3 முறை முன் உரைத்தவர். உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்றவர் கல்வாரியை இறை ஆட்சியின் பிறப்பிடமாக்குகிறார். இவர் உண்மையாகவே இறைமகன் என்ற அறைகூவல் வெளியாகிறது. இயேசு கல்வாரியில் இறை தந்தை தன்னை கை நெகிழ்ந்து விட்டாரோ என கதறுகிறார். திருமுழுக்கின் போது பூரிப்பு அடைந்த தந்தை இறைவன், உருமாற்றத்தின் போது உரையாடிய இறைவன் இதோ இப்போது மௌனம் காக்கிறார். பலியான செம்மறிக்கு முன்னால் அடிபணிந்து மனதுக்குள் ஆராதித்தோம். நமக்காக வாழ்ந்து இறந்த அவருக்காக வாழ்ந்து இறப்போம் என வாக்களித்தோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. மனதை தொடுகிறதே அம்மா, மனக்கடலாய் சுடுகிறதே. பாடுகளின் 13ஆம் நிலை. அன்னை மரியாவின் மடியில் இறந்த இயேசுவின் திருவுடல். இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டி
அகிலாதி காரணனே சுகிர்த பரிபூரணனே ஆசனுகா தேவசூதனே குகையில் எளியவள் எனது மகபென வந்தருள் மறைமை குருவாகி நவங்கள் பல தூரிந்தா மகனே 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 முப்பது வெள்ளிக்காசுக்குன்னையே விற்பனை செய்த யூதா முத்தி கொடுத்ததற்கழுவேனோ அப்பொழுதே யூதர்கணம் அடர்ந்த பூவி போல் திரண்டு வளைத்ததை நினைத்தழுவேனோ மகனே 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 ஐந்து அப்பம் மீன் கொண்டு 5000 பேர் உண்ட அதிசயம் நினைத்தழுவேனோ கொந்தளித்த கடலையும் கொடுங்காற்றும் அடங்கிடவே அச்சம் நீக்கி ஆறுதலை அழித்ததை நினைத்தழுவேனோ மகனே 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 பட்டாடை நான் தந்தே பாசம் ஊட்டி நான் வளர்த்தே நெருப்பிலிட்ட புழுவாக நீ துடிக்க மனம் நொந்தே என்ன சொல்லி நான் அழுவேன் என் துயரம் யார் அறிவார் மகனே
மகனே மகனே தன் மடியில் கிடக்கும் அன்பு மகனின் உடலை பார்க்கிறார் அன்னை. அணுவணுவாக சித்திரவதை செய்து பலியாக்கிய ஆடு போல சிதைக்கப்பட்டு கிடக்கும் மகனின் திரு உடலை உற்று பார்க்கிறார். 33 ஆண்டுகளுக்கு முன்னால் பெத்லகேம் தொழுவத்தில் ஒரு குளிர்ந்த இரவில் விரிந்த முத்து போல தன் மடியில் கிடந்த உடல் இதுதானோ என அழுகிறாள். மடை திறந்தாற் போல பெருக்கெடுத்து வரும் கண்ணீர் அவள் மகன் இயேசுவின் உடலை கழுவுகிறது. இயேசு தன் அன்னையை நிறைவாக அறிந்திருந்தார். இயேசு தன் ஆசைகளை நிறைவேற்றி ஆனந்தப்பட்டவர் அல்ல, அன்னையின் சொல் கேட்டு நிறைவு கண்டவர். அன்னை மரியா இறைவனின் கனவாகவும் கருத்தாகவும் இருந்தார். இயேசுவை பெற்றெடுக்க உன் விருப்பம் என் விருப்பம் என்று ஒரே சொல்லில் சம்மதம் தந்தவர் மரியா. வெளிவராத வார்த்தைகளோடும் வெளிவரும் கண்ணீரோடும் நெஞ்சு கனக்க சோகத்தை சொந்தமாக்கிக் கொண்டிருக்கிறார் அன்னை மரியா. நமக்காக பரிந்து பேசும் தாய் இதோ காத்திருக்கிறார். இந்த அன்னையின் அரவணைப்பில் நாம் சுகம் காண்போமா? நமது கண்ணீர் கதைகளை அந்த அன்னையின் காலடிகளில் வைப்போமா? பரிந்து பேச காத்திருக்கும் நம் தாய் துன்பம் வருங்கால் நகுக, இது வள்ளுவம். துன்பம் வருங்கால் ஜெபிக்க, இது கிறிஸ்தவம். ஜெபம். அன்னையே, உம் மகனுக்காக நீர் வடிக்கும் கண்ணீர் உமது மக்களாகிய எங்களின் மனதை கழுவட்டும். அழுது புலம்பும் உம் பரிதாப உருவம் என்றும் எங்கள் மனக்கண் முன் நிற்கட்டும். எங்கள் தன்னலத்தின் வலையிலிருந்து வெளிவரட்டும். இறைமகனே, தாயின் உதரத்தில் கருவாய் உதித்த காலத்திலிருந்து மாசு மறுவற்று வாழ்ந்து மாதரசியான உம் தாய் கல்வாரியில் கண்ணீர் வடிக்க காரணமாக இருந்த எங்களை மன்னித்தருளும் இறைவா. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. இதனை நிறைவேற்ற நீ உலகில் பிறந்தாயோ.
கல்லறை செல்கின்றார், நிலா கண்கள் மூடுகின்றார். செந்நீர் சிந்தி நீ சென்ற பாதையில் கண்ணீர் சிந்தியே வருகின்றேன். பாடுகளின் 14ஆம் நிலை. இயேசுவுக்கு நெருங்கியவர்கள் பிரிந்து போனார்கள். இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். அரிமத்தியா யோசேப்பும் இரவில் சந்தித்த நிக்கோதேமும் யூத முறைப்படி இயேசுவை அடக்கம் செய்கிறார்கள். இயேசு அன்றைய அஸ்தமனத்தில் அடங்கி போன சூரியன் என்றாலும் நாளைய கிழக்கின் விழிப்பில் வெளிச்சப் பறவையாகலாம் என்று அவரை கொன்று போட்டவர்களுக்கு பொறி தட்டியது. எனவே வரலாற்று பதிவாக மூடிய கல்லறைக்கு முத்திரையிட்டு முழு நேர காவல் போட்டார்கள். இயேசுவும் அவர்களது எண்ணப்படி மூடிய கல்லறையில் முடிந்து போய் இருந்தால் சரித்திரம் தரித்திரப்பட்டிருக்கும். இயேசு 3ஆம் நாள் உயிர்ப்பேன் என்று முன்னுரைத்தது குறித்து வரலாறு வருத்தப்பட்டிருக்கும். நடந்ததா? உருண்டு திறந்தது கல்லறை, எழுந்து புறப்பட்டது கிறிஸ்தவம். புதிய உத்வேகத்தோடு சாத்திய கதவுக்குள்ளும் புகுந்து ஒளிர்ந்தது புது வாழ்வு. மனுமகனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்றவர் விண்ணையும் மண்ணையும் சொந்தமாக்கி ஒளிர்கின்றார். கார் உள்ளளவும் காலம் உள்ளளவும் நமது அன்றாடங்களில் நமது கிறிஸ்தவம் ஒளிர்கின்றதா? ஒதுங்கி நிற்கின்றதா? யாருக்கும் எந்த நன்மையும் செய்யாது தீங்கிலிருந்து நம்மை விடுவிக்கின்றோமா? சமூக விழிப்புணர்வு பணிகளுக்கு ஒத்துழைக்க முன்வருகிறோமா? வாழும் இயேசுவின் சாட்சிகளாய் நாம் நடமாடுகின்றோமா? நீங்கள் என் சாட்சிகள். கல்வாரி கல்லறை திறப்பு கிறிஸ்தவத்தின் சிறப்பு. நாமும் வாழும் கிறிஸ்தவம் ஆவோம். வாரிசுகளுக்கு தடயங்களை விட்டு செல்லும் வரலாறு ஆவோம். அப்போது கல்லறையும் நம்மை கை கூப்பி ஏற்கும். ஜெபம். கல்லறைக்குள் அடங்கிய இறைவா, உமது சிலுவை சாவு முடிவில்லை என்பதை நாங்கள் அறிவோம். எங்களின் முடிவாகவும் கல்லறை இருக்கப் போவதில்லை. உன் சொற்படி கேட்டு உன் வழியில் நடப்போருக்கு இறுதியில் மகிமை நிறைந்த உயிர்ப்பும் மறையாத பேரின்ப வாழ்வும் காத்திருக்கின்றன என்னும் பேருண்மையை உணர்ந்து வாழாததற்காக எங்களை மன்னித்தருளும் இறைவா. எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள்
இறை இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. நமது திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக, அவரது நல்ல உடல் சுகத்திற்காக, நமது பேராயருக்காக நாம் இப்போது ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.